எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல நெடுநேர பயணம் கதையினுடைய 3வது பாகத்தை பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரம். டெஸ்ட்டுக்கு கொடுத்து 2-3 நாள் ஆச்சு. 3 நாளா பொண்ணு இதே ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நீ போய் அங்கே இருந்துட்டு வான அம்மா தாட்டி விட பிரியா போயிடுறாங்க. இப்போ சாந்தா மட்டும்தான் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. சாந்தாக்கு துணையா யாருமே கிடையாது. காரணம், பொண்ணுக்கு துணையா அப்பா, மாமனார், மாமியார் எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க. சாந்தா தூங்கிட்டு இருக்க 2 பெட்டுக்கு நடுவில் கீழே ஒரு பெட் போட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு குரல் கேட்க ஆரம்பிக்குது. அம்மாயி அம்மாயி அப்படின்னு சொல்ல 4 வயசு பிஞ்சு குழந்தை எழுப்புற சத்தம் 2-3 நிமிஷம் கழிச்சு கேட்கவே சாந்தா எந்திரிக்கிறாங்க. என்ன சாமி, என்னாச்சு? அம்மாயி, எனக்கு தண்ணி வேணும், தண்ணி ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல தண்ணி இருக்கான்னு சுற்றி முற்றி தேடுறாங்க சாந்தா. அங்கே தண்ணியே சுத்தமாக கிடையாது. அப்போ தான் சாந்தா தண்ணி பிடிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறாங்க. ரூமுக்கு வெளில வந்த சாந்தா எட்டி பார்க்க அங்கே ஒரு காக்காவோட நடமாட்டம் கூட கிடையாது. ஹாஸ்பிட்டலில் ரூமுக்கு வெளியிடக்கூடிய பெரிய வாட்சில் 11:45 காட்டுது. ஹாஸ்பிட்டலா இல்லை ஏதாவது பாலடைஞ்ச இடமாங்கிற அளவுக்கு இருட்டாக இருக்குது. அங்கே ஒரு துளி கூட வெளிச்சம் இல்லை. சின்ன சின்ன லைட் மட்டும்தான் எரிஞ்சிட்டு இருக்குது. நைட் ஷிஃப்ட் பார்ப்பாங்கள்ல, யாரையுமே காணாமே அப்படின்னு சொல்ல அங்கே ஆட்கள் நடமாட்டமே இல்லைங்கிறது 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் மனசுக்கு தெளிவாக மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நிற்கிற இடத்துல இருந்து ஆப்போசிட்டில் ரொம்ப தூரம் நடந்து போனால் தான் தண்ணி பிடிக்க முடியும். சாந்தா மெல்ல மெல்ல நடந்து போக திடீர்னு கண்ணுக்கு ஒரு உருவம் தெரியுது. நர்ஸ். அந்த நர்ஸ் நின்றுட்டுருக்குறாங்க. அந்த நர்ஸை பார்த்த உடனே சாந்தாவுக்கு கொலையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. போகலாம் திரும்பி அப்படிங்கிற எண்ணம் கூட போகாமல் கால் நேராக அந்த இடத்துக்கு நகர ஆரம்பிக்குது. மெல்ல மெல்ல சாந்தா நகர அந்த நர்ஸ் பக்கத்தில் நெருங்க ஒரு 15 அடி டிஸ்டன்ஸில் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு கையில் குழந்தையோட அந்த ஆள் உருவம் தெரியுது. பழி கண்டிப்பாக வாங்குவேன், கவலைப்படாமல் இரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் சாந்தாவோட காதில் கேட்க சாந்தாவுக்கு நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாந்தா அப்படியே கண்ணீரோட நின்றுட்டுருக்க திடீர்னு யாரோ தோளில் கை போடுற மாதிரி ஒரு எண்ணம். வெறுக்குன்னு கத்த பின்னாடி ஒரு நர்ஸ் நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ தான் பார்க்குறா, நல்லா வெளிச்சத்தா ஹாஸ்பிட்டல், எங்கே பார்த்தாலும் லைட்டு. டியூட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நர்ஸ் அங்கே ரிசப்ஷனில் இருக்காங்க. 2-3 பேஷண்ட்ஸோட கூட வந்தவங்க எல்லாம் சேரில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் சாந்தாவுக்கு சுயநினைவே வருது. ஐயோ, அப்போ இவ்வளோ நேரம் நான் பார்த்ததெல்லாம் என்னமோ நடக்குது நமக்குள்ள, நம்மள்கிட்ட சுற்றி என்னென்னமோ விஷயங்கள் போயிட்டுருக்குது அப்படிங்கிற எண்ணம் அப்போ தான் சாந்தாவுக்கு தோண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா சாந்தா எல்லா பக்கத்துலேயும் சுற்றி பார்த்துட்டு தண்ணி பிடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. தண்ணி பிடிக்க போகிற சாந்தா அந்த படிக்கட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்கிட்ட தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. தண்ணி பிடிச்சி முடித்த உடனே வாட்டர் பாட்டில் மூடி அப்படியே கழுண்டு கீழே விழுந்துருது. கீழே விழுந்தா எட்டி பார்த்தா அது கார் பார்க்கிங்க்கு போகணும். இப்போது சாந்தா மெல்ல மெல்ல இறங்கி போகிறாங்க. லைட்டு வெளிச்சம். கார் பார்க்கிங்க்கு போய் வாட்டர் பாட்டில் மூடிய தேட ஆரம்பிக்கிறாங்க. கீழே குமிஞ்சு வாட்டர் பாட்டில் மூடிய தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமிஞ்சா அடியில் என்னமோ மாதிரி ஒரு சத்தம். வெறுக்குன்னு சத்தத்தை கேட்டு எந்திரிச்சவங்க அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் மூடியே வேண்டான்னு சொல்லிட்டு திரும்பினா க்ளோஸ்அப்பில் டக்குன்னு வந்துட்டு போன ஒரு உருவம். இது நாள் வரைக்கும் பார்க்காத ஒரு உருவம். அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையும் கிடையாது, அந்த நர்ஸும் கிடையாது. ஆனால் புதுசாக ஒரு உருவம் சடனாக சாந்தாவோட மூஞ்சிக்கு முன்னாடி வந்துட்டு போக அவங்க கையில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் அப்படியே கீழே போட்டுடுறாங்க. நடக்கலான்னு சொல்லிட்டு மேலே ஏறலான்னு போக படி ஏறவே முடியல. கால் நகரவே மாட்டேங்குது. கையெல்லாம் அப்படியே மெல்ல இறுக பிடிக்க ஆரம்பிக்குது. கத்தலாமான்னு பார்த்தா சாந்தாவோட வாயிலிருந்து குரல் சுத்தமாக வர மாட்டேங்குது. சாந்தா எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணியுமே சாந்தானால சத்தம் கூட போடவே முடியல. யாரோ சாந்தாவை பின்னாடி இருந்து தலையை பிடிச்சி இழுத்து குரவழி நசுக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. சாந்தா திரும்பி விழுக படிக்கட்டில் போய் விழுகிறாங்க. படிக்கட்டு அப்படியே தட்டி தடுமாறி மேலே ஏற அவங்களால சுத்தமாக முடியவே இல்லை. காலை பிடிச்சி யாரோ தரன்னு இழுக்கிற மாதிரி இருக்குது. சாந்தா இந்த போராட்டத்தில் ஒரு 10 நிமிஷம் படியை கெட்டியாக பிடிச்சி இழுத்துக்கிட்டு வேக வேகமாக மேலே ஏறி வந்து அந்த வாட்டர் டாக்டர் பக்கத்தில் ஃப்ளோரில் வந்து நிற்கிறாங்க. நல்லா மூச்சு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. மூச்சு வாங்க ஆரம்பித்து மூச்சை நிறுத்துறதுக்கே 2-3 நிமிஷம் ஆயிடுது. அதுக்கப்புறமா பார்த்தா தான் தெரியுது, மறுபடியும் அந்த ஃப்ளோர் முழுக்க இருட்டு. இல்லை, இது நார்மலான நேரம் கிடையவே கிடையாது. இந்த நார்மலான நேரம்
நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ தான் தண்ணி பிடிக்கும்போது பார்த்தோம். ஆனால் இது நான் ரூம்லேருந்து வெளியில் வந்து அந்த நர்ஸையும் அந்த உருவத்தையும் பார்க்கும்போது இருந்த நேரம். அப்போது என் முன்னாடி ஏதோ ஒன்று வரப்போகுது, யாரோ வரப்போகிறாங்க, அதுக்குள்ளே வேக வேகமாக போயிடணும்னு சொல்லிட்டு உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு சாந்தா வேக வேகமாக நடைய கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப வேகமாக போய் தன்னோட ரூமுக்கிட்ட போகும் பொழுது முன்னாடி திடீர்னு வேற ஒரு உருவம் கிராஸ் ஆகி போகுது. மூச்சை இழுத்து பிடிச்சவங்க டக்குன்னு செவுத்துல அடித்து முன்னாடி வர, இதுக்கு மேலே 4 எட்டு வச்சா ரூமு உள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ரூம்குள்ளே போய் டப்புன்னு ரூம் கதவை சாத்திக்கிறாங்க. கண்ணை மூடி கண்ணை திறந்தா அந்த இடமெல்லாம் நல்லா லைட் வெளிச்சத்தில் இருக்குது. வெளியில் எட்டி பார்த்தா அதே மாதிரி வெளிச்சத்தில் நர்ஸ் 4-5 பேர் சுற்றிட்டு இருக்க, பேஷண்ட்டு கூட வந்தவங்க எல்லாரும் உட்காந்துட்ருக்க. சாந்தாவுக்கு இப்போ தான் உயிரே வருது. திரும்பி பார்த்தா மருமகனும் நல்லா தூங்குறாரு, பேரனும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் உள்ளே இருக்கக்கூடிய சோஃபாவில் போய் உட்காந்து கத்தி கத்தி அழுக ஆரம்பிக்கிறாங்க. தப்பு தான் பண்ணது, மிகப்பெரிய தப்பு தான். அதுக்காக மரணத்துக்கு மேலே தண்டனைன்னு இவ்வளோ பெரிய தண்டனைகள் கொடுக்கணுமா? நான் உணர்ந்துட்டேன், என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் இவங்களை விட்டுருன்னு மனசுக்குள்ளே கத்தி கத்தி அழுக ஆரம்பிக்கிறாங்க சாந்தா. அன்னைக்கு இரவு சாந்தாவுக்கு அப்படியே கழியுது. விதவிதமான உருவங்கள், விசித்திரமான பேச்சுக்கள், யாரோ என்னமோ சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிற எல்லாமே தான் பண்ணின தப்பிலிருந்து வந்தது தான், தனக்கு இனிமேல் கிடைக்க போகிற தண்டனை தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த சண்டனையிலிருந்துமே, இந்த தவறுகள்லேருந்து எப்படி நாம் விடுபடுறது, நான் விடுபடுறதுங்கிற விட இவங்களெல்லாம் எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற எண்ணம் சாந்தாவுக்கு அன்னைக்கு நைட்டு முழுக்க போயிட்டே இருக்குது. ஆனால் செஞ்ச வினை திருப்பி சாந்தாவை கருவறுக்காமல் விடாது அப்படிங்கிறது மட்டும் சாந்தாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. காலைல 11 மணிக்கு டாக்டர் ரூமுக்கு வராரு. ரூமுக்கு வந்தவர் சாந்தாவையுமே அவங்க பொண்ணு பிரியா, அவங்க அப்பா எல்லாரையும் வெளியில் கூப்பிடுறாரு. வெளியில் கூப்பிட்டவர், அம்மா உங்கள் ஹஸ்பண்டோட ரிப்போர்ட் வந்துருச்சு, அந்த ரிப்போர்ட் பற்றி கொஞ்சம் பேசணும். எங்களுக்கே அந்த ரிப்போர்ட் பார்த்து பல டவுட்ஸ் இருக்கிறதுனால தான் டேரெக்டாக நாங்கள் இங்கே வந்துட்டோம். சொல்லுங்கள் சார், எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நாங்கள் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ண ரெடியாக இருக்கோம், எப்படியாவது என் ஹஸ்பண்டை மட்டும் எனக்கு காப்பாற்றி கொடுத்துருங்க. இல்லைம்மா வெயிட் பண்ணுங்கள், ஆக்சுவலாக உங்கள் ஹஸ்பண்டோட ரிப்போர்ட் எல்லாத்தையுமே நாங்கள் தரவோ செக் பண்ணணும், பட் அதில் சம்திங் ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது டாக்டர், புரியல, நிறைய கன்ஃபியூஸ் இருக்குமா, இது கரெக்டு தானா, சரிதானா? உங்கள் ஹஸ்பண்டுக்கு பிளட்டில் கேன்சர் இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு பக்கம் பார்த்தா டியூமர் இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா இதெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. டாக்டர் எங்கேயோ மும்பையெல்லாம் அனுப்பி எல்லா பக்கம் அனுப்பிச்சிட்டோம், ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. அதனால தான் சீனியர் டாக்டர் ஒருத்தர் வர சொல்லியிருக்கோம். அவர் இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock வராரு, அவரை கேட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு டாக்டர் 2-3 நிமிஷம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. சாந்தா அதே இடத்துல இருக்க, பிரியா மட்டும் உள்ளே போகிறாங்க. சாந்தா 5 நிமிஷமே வெளியில் வராமல் இருக்க, சுப்பு வெளியில் வந்து சாந்தாவை பார்க்குறாங்க. என்னம்மா என்னாச்சு? அழுதுட்டு இருக்கக்கூடிய சாந்தாவை பார்த்து, அழுகாதம்மா, எனக்கும் அதே மனக்கவலை தான், மாப்பிள்ளை திரும்பி வந்துடுவார், நம்ம பேரனும் நல்லா இருப்பான், நீங்கள் எதுவும் கவலைப்படாமல் இருமா. இல்லைங்க, இதெல்லாம் என்னமோ இது அறிவியல் ரீதியாக தெரியல, வேற என்னம்மா, நான் போய் சாமியாரை பாட்டு வந்துடலாமா? என்ன உளர்ற? ஆமாங்க, நம்ம ஊரில் ஒரு சாமியார் இருக்கார்ல, அவரை போய் பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு கொஞ்சம் புண்ணியமாக போகும்னு நினைக்கிறேன், பிள்ளைகளும் நல்லபடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் ஒரு சில குறியெல்லாம் சொல்லுவார், நம்ம வழக்கமாக ஜாதகம் பார்ப்போமே, அவர்கிட்ட போய் கேட்டோம்னா சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா, அவரை கேட்டு தானே இந்த கல்யாணத்தையே பண்ணணும், ஏதாவது மிஸ்டேக் இருந்திருந்தால் அப்போவே சொல்லியிருந்துருப்பார்ல. இல்லைங்க, இதெல்லாம் அதுக்கும் மேலே, நான் செஞ்ச ஒரு பெரிய தப்பு, என் பொண்ணோட வாழ்க்கைக்காக நான் பண்ணேன், அந்த தப்பு இப்போது எனக்கு இப்படி வந்து திரும்பி நிற்கிதான் நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வேணா பிள்ளைக்கு துணையாக இங்கேயே இருங்க, நான் ஊருக்கு போய் பொண்ணு மாப்பிள்ளை நம்ம ஜாதகம் அப்புறம் நம்ம பேரனோட ஜாதகம் இது எல்லாத்தையுமே நம்ம வழக்கமாக ஜாதகம் பார்க்குற சாமிகிட்ட கொடுத்து என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடுறேன். ஏதாவது பரிகாரம் தெரிஞ்சுன்னா கூட அதை பண்ணோம்னா நல்லா இருக்கும்ல. ஐயோ, நீ அன்னைக்கு அந்த முனியப்பன் கோயிலில் அவன் ஒரு ஆள் வெளியில் கொண்டு வந்தாரே, அவர் சொன்ன நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறியா? இல்லைங்க, அன்னைக்கு எனக்கு கனவு வந்தது, கோயிலில் சொன்னது, இங்கே வர வழியில் பஸ்ஸில் நடந்தது, கார் இறங்கி நிற்கும்போது நான் பார்த்த உருவம். அது மட்டும் இல்லைங்க, ஹாஸ்பிட்டலில் நான் 2-3 வாட்டி நிறைய அனுபவிச்சிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். காரணத்தை சொல்லி பரிகாரம் இருக்கான்னு கேட்டு அந்த பரிகாரத்தை பண்ணிடலாம். அந்த பரிகாரத்தை பண்ணோம்னா தான் நமக்கு ஏதாவது ஒரு நிம்மதி கிடைக்கும். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை சாந்தா, ஆனால் நீ என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிற. இல்லைங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க, நான்
பார்த்துக்கிறேங்க. ஒரே விஷயம், 2 பேர் விட்டுட்டு போனோம்னா புள்ள தனியாக தவிச்சு போயிடுவா. அதனால நான் முதல்ல போய் சாமியாரை பார்க்குறேன். பரிகாரம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் முடிவெடுக்கலாங்க அப்படின்னு சாந்தா சொல்ல, சரி, சாந்தா சொல்கிறதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் சுப்பு மட்டுமே அங்கே இருக்க சாந்தா உடனே கிளம்பி வராங்க. பிரியா, அம்மா ஏம்மா நீ இருமா பார்த்துக்கலாமா, அங்கே போய் என்னம்மா பண்ண போகிற, மாடு கன்று தோட்டம் எல்லாத்தையுமே கண்ணப்ப மாமா பார்த்துக்கு வரலாமான்னு சொல்ல, அந்த விஷயத்தை வெளிப்படையாக சொல்ல முடியாத சாந்தா, இல்லைம்மா நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் அங்கிருந்து கிளம்புறாங்க. பிரியாவுக்கும் ராஜேஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுது இந்த சாமி கிட்ட தான் கொண்டு போய் ஜாதகம் கேட்டாங்க. அவர் தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாரு. இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே சாந்தாவுக்கு மட்டும்தான் 100% சம்மந்தம் இருக்குது. அதனால போய் கேட்டு பரிகாரம் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கலாம். தான் பொண்ணோட வாழ்க்கை, தான் பெத்த பசங்களோட வாழ்க்கை இப்படி கண் முன்னாடியே தொலைஞ்சு போகுது அப்படிங்கிறதான் ஒரு பேரண்ட்ஸ்க்கு மரணத்தை விட பெரிய கொடுமை. அந்த கொடுமை சாந்தாக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. மாப்பிள்ளைக்கு என்னன்னே கண்டுபிடிக்க முடியலன்னு டாக்டர் சொல்லும் பொழுதே சாந்தா தெரிஞ்சுக்கிட்டாங்க, நிச்சயமா இதுக்கு பின்னாடி அந்த அமானுஷ்யம் இருக்குது அப்படின்னு. இப்போ சாந்தாவோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியுமே அந்த அமானுஷ்யத்தினால தான் நிர்ணயிக்கப்படுது. அது இன்னும் என்னென்ன பண்ண காத்துட்ருக்குன்னு சாந்தாவுக்கு சுத்தமாக தெரியல. அதுக்குள்ளே பரிகாரம் பண்ணியும் அந்த அமானுஷத்தை கட்டி போட்டோ எப்படியாவது பிரியாவோட வாழ்க்கையை காப்பாற்றிடலான்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் சாந்தா இப்போ தான் பொண்ணை இங்கே விட்டுட்டு தான் மட்டும் வண்டியில் கிளம்புறாங்க. ஊருக்கு போய் அங்கே இருந்து சாமியாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வெள்ளிக்கிழமை காலைல 11 மணிக்கு சாமியார் வந்து பார்க்க சொல்லவே, வழக்கமாக பார்க்கக்கூடிய சாமியாரை பார்க்கறக்காக 11 மணிக்கு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. சாமியாரோட ரூமுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிகிட்ருக்க அதே இடத்துல ஏற்கனவே ஒரு 2-3 பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்க உள்ள சாமி குறி சொல்லிகிட்ருக்காரு. ஜாதகம் பார்த்து குறி சொல்லி பரிகாரம் சொல்கிறது தான் அவருடைய வேலை. ஜாதகத்தை கட்டி அணைச்ச மாதிரி மனசுக்குள்ளே எண்ணற்ற கேள்வியில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய சாந்தாக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து நிற்கிறாங்க. அந்த அம்மா வந்து நின்ன உடனே முதல்ல சாந்தா கவனிக்கவே இல்லை. அங்கே என்னாச்சோ, மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரோ, இங்கே என்ன சொல்ல போகிறாங்களோ, பரிகாரம் என்ன பண்ணலாம், இனி வாழ்க்கை எப்படி தான் இருக்க போகுதுங்கிற கேள்வி, அமானுஷ்யத்தினோட தாக்கல்லேருந்து எப்படி வெளியில் வர்றதுங்கிற பயம். அந்த அம்மா வந்து நின்ன உடனே சாந்தா 2 நிமிஷம் எதுவுமே பண்ணாமல் 3ஆவது நிமிஷம் எதிர்ச்சியாக மேலே பார்க்க அந்த அம்மா சாந்தாவை முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டுருக்குறாங்க. இப்போ தான் உள்ளேருந்து சாமிகிட்ட குறிக்கேட்டு வெளியில் வர அம்மா. அதுக்குள்ளே இன்னொருத்திங்க போயிட்டாங்க. இன்னும் 2 பேர் போனாங்கன்னா சாந்தா 3ஆவதாக போக வேண்டியது. சாமிக்கிட்ட குறி கேட்டுட்டு வெளியில் வர அம்மா 2 நிமிஷம் சாந்தா முன்னாடியே நின்றுக்கிட்டு சாந்தாவை பார்த்து முறைச்சிட்ருக்க சாந்தா மெல்ல எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச சாந்தா அந்த அம்மாவை பார்க்க, சாந்தா ஒரு மெல்ல புருவலோட அந்த அம்மாவை பார்த்து சிரிக்க, அந்த அம்மா கோவமும் நக்கலும் கலந்த ஒரு சிரிப்போட, கவலைப்படாத, மரணத்துக்கு மேலே உனக்கு காத்துட்ருக்கிற விஷயம் முடிய போகுது, கவலைப்படாத, இனி எல்லாமே நடக்கிற மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்ல சாந்தாவுக்கு விளக்கம் புரியல. மரணத்துக்கு மேலே ஒரு விஷயம் நிற்க போகுதுன்னா அப்போது இதெல்லாம் தீரப்போகுதா, இல்லை மரணத்துக்கு மேலே நடக்கிற விஷயம் நிற்க போகுதுன்னா ஒருவேளை மரணம் வந்து சாந்தாவை தொத்திக்க போதா? பல கேள்விகளோட சாந்தா அங்கேயே நிற்க அந்த அம்மா சாந்தாவை பார்த்தபடியே அங்கிருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் சாந்தா அங்கே இருக்கிற இடத்த சுற்றி பார்க்க வெளியில் கொண்டுட்டு இருக்கக்கூடிய 4-5 பேர் சாந்தாவையே ஒரு மாதிரி அகோர பார்வையில் சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்ருக்குறாங்க. உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. சாமி, பேய், பூதம் இது எல்லாத்தையும் ஓட்டி எடுக்கக்கூடிய இடம், கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல சாந்தாவுக்கு இப்படி ஒரு நிகழ்வு இன்னும் சாந்தாவை அதிர்ச்சியில் கொண்டு போயிட்டுருக்குது. அமானுஷ்யம் சாந்தாவுக்கு இந்த நொடி வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது.